இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த காலை வேளையிலே சில பாடல்களை பாடி நாம் தெய்வனை ஆராதிப்போம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுப்புத்திரரும் அல்ல. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டனே. எல்லாம் என் செய்தன முடிந்ததே, தொடங்கினதே. எல்லாம் என் செய்தன முடிந்ததே, தொடங்கினதே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர் நீர் ஒருதானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. பிசாசானவர் தொற்று போனவர், சிலுவையின் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தொற்று போனவர், சிலுவையின் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம்
கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நம்மை சுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நம்மை சுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, ஆவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவார், நம்மை சகலமும் நடத்திடுவார். பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையின் அவன் தலை நசுங்கிறது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையின் அவன் தலை நசுங்கிறது. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினம் என்னை நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினம் என்னை நடத்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அதை அணைத்திட யாராலும் முடியாது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையின் அவன் தலை நசுங்கிறது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையின் அவன் தலை நசுங்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நீர் தந்த பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனோருக்கு கொடுக்கப்படாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே தந்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம். எங்கள் தேவைகளை சந்திப்பவரே நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நம்புவேனே ஒருவரே, நம்புவேனே ஒருவரே, நம்புவேன் எந்த சூழ்நிலை உண்மை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே. நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் ஒருவரே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில்
இயேசு உம்முடைய நாமத்தில் சுகமாண்டவரே, உம்முடைய நாமத்தில் அற்புதமாண்டவரே. அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுமா, இயேசு உம்முடைய நாமம் வாழ்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நாமம் இயேசு உம்முடைய நாமத்தில் ஒரு அற்புதத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் கொள்ள நோய்களும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு உம்முடைய நாமம் வாழ்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஐயா வாழ்க, வாழ்க. நாமம் இயேசு உம்முடைய நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. நாமம் தேடுகிற அனைவருமே, தேடுகிற யாவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். சுமை தேடுகிற யாவருமே, தேடுகிற யாவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டும். இயேசுவை ஒரு பரிசுத்தப்படுத்துங்க. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க ஆண்டவரே. நாமம் வாழ்க. இயேசுவின் உலகத்தில் உம்முடைய நாமம் வாழ வேண்டுமே. ஆமென். இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம். வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. நாமம் வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் வாழ வேண்டும். இயேசுவின் நாமம் வாழ்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் சுகம், உம்முடைய நாமத்தில் அற்புதம் இந்த பகல் வேளையிலே நாங்கள் காண செய்வதற்காக நன்றி. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. நன்றி மீதியான நேரத்தில் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து நடத்துவதற்காக நன்றி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையார் அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதனால் கர்நாடகா முழுவதும் லாக்டவுன் இருந்தாலும் தேவ ஜனங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் அதற்கு எந்த லாக்டவுன் இல்லாதபடி பரலோகம் நமக்காக எப்பொழுதும் தெரிந்திருக்கிறதா இருக்கிறது. நாம் இந்த நாளில் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை தரித்ததனால இந்த தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் கொள்ள நோய் இருந்தால், ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அவருடைய நாமம் தரித்த ஜனங்கள் நாம் பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவார்.
இங்கே 2 புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 13வது வசனம் 14வது வசனம் வாசிக்கிறோம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொலை நோய் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் போதும். இங்கே அல்லது என் ஜனங்களுக்குள் கொள்ள நோய் வரப்படும் போது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். உலகத்துல நாமங்கள் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் தேவன், பரலோகத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற தேவன் சொல்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அப்ப அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு. உலகத்துல பல நாமங்கள் இருக்கிறது. அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்றால் கிறிஸ்துவை தரித்த ஜனங்கள். கிறிஸ்துவை தரித்த ஜனங்கள் தான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஞானஸ்தானம் மூலியமா கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட ஜனங்கள் தான் அவருடைய ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கம் தங்களை தாழ்த்தி அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. உலகத்துல பல நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்ல தங்களை தாழ்த்தி, அப்ப இன்றைக்கு நம்மை தாழ்த்தக்கூடாத அநேக காரியங்கள் இன்றைக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து பெறுவது தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தங்களை தாழ்த்தினா எதிலெல்லாம் நாம் தாழ்த்த வேண்டும். வரங்களில் கொடுக்கப்பட்ட வரங்களில் நாம் தாழ்த்தி, நாம் சபையில வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நம்மை தாழ்த்தி, இங்கே சொல்லும்போது ஜபத்தில் நம்மை தாழ்த்தி, எதிலெல்லாம் நாம் தாழ்த்தணும் அதிலெல்லாம் நாம் தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது. ஒரு புறம்பான ஜனங்களுக்கு சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுங்க, அவருடைய நாமத்தை தரித்த ஜனங்களுக்கு தான் தாழ்த்தி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு தன்னைத்தானே வெறுமையாக்கி தாழ்த்தினார். பரலோகத்தில் இருந்தோம், சிங்காசனத்தில் இருந்தோம், ஆயிரக்கணக்கான தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று தொழுது கொள்ளுகிற தேவனே இந்த பூமியில் தனித்தானே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். நாம் எவ்வளவு தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறதை பார்க்கிறோம். நோவா காலத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் அவர்கள் எல்லாம் தன்னை உயர்த்தி கொண்டார். பெருமைக்குள்ள இருக்கும் போது நோவா மாத்திரம் தாழ்த்தினதுனால தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததை பார்க்கிறோம். நோவா காலத்து போல இருக்கிற இந்த காலத்துல நாம் நம்மை தாழ்த்தாவிட்டா இந்த நோவா காலத்தின் ஜனங்களை போல நாமும் இந்த நாள் அழிந்து போவோம். ஆகியால் இந்த நாள் நம்மை நாமே தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. தாழ்மையுள்ளவருக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஆண்டவர் ராஜாதிகாரத்தை கொடுத்த போது அவன் தன்னை உயர்த்தி கொண்டான், கர்த்தரை மறந்தான்.
அவன் தன்னை உயர்த்தி கொண்டு, தாழ்மை என்பது இரண்டாவது எதுன்னா, மனாசையோடு அப்படி ஜனங்களோடு கர்த்தர் பேசின போது கவனிக்காம போயிட்டான். அப்போ தேவன் பேசும்போது நாம் கவனிக்காம போனா நாம் தாழ்த்துவதல்ல, நமக்குள்ள பெருமை இருக்கிறது என்று அர்த்தம். ஆகியால் 28வது அதிகாரம் உபாகம் புஸ்தகத்துல சொல்லும்போது முதல் வசனம் சொல்லுகிறது. 28வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக இருக்கிறோம். சத்தத்துக்கு கவனமா இருக்கும். மறுபடியும் அதே வசனத்தை வாசிப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும். இல்லாம போயிட்டான். அனாசை காலத்துல கவனிக்காம போயிட்டான். அது சத்தத்துக்கு கவனம் இல்லாம போகிறது தான் ஒரு பேர். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால் நாம் அவருக்கு முன்பாக எவ்வளவா காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட கொள்ள நோய்கள் உலகத்திலையும் தேசத்திலையும் பட்டணத்திலையும் கொள்ள நோய்கள் இன்றைக்கு ஏன்னா தேவனுடைய சத்தத்துக்கு கவனம் இல்லாத போனதுனால, வசனத்துக்கு கவனம் இல்லாம போனதுனால, கவனம் இல்லாத போகிறது ஒரு பெருமை. சிலர் மனுஷர் மறுபடியும் ஒரு மனுஷனை கூப்பிடும் போது அவன் கவனிக்காம போனான். அந்த மனுஷன் பார்த்து என்ன சொல்லுவான், எவ்வளவு பெருமை இருக்கிறது பார், எவ்வளவு கவனம் இல்லாத போறான் பார், எவ்வளவு அகங்காரம் பார் என்று சொல்லி ஒரு மனுஷன் பேசுகிறான்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் நம்மை உண்டாக்குன தெய்வத்துடைய சத்தத்தை கேட்காம இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய பெருமைப்பதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டியது அவர் சத்தத்துக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு. சத்தத்துக்கு கவனம் இல்லாம பேசினாலும், மனாசையோட பேசினான், ஜனங்களோட பேசுகிறான். இந்த காலத்துல சபை ஊழியர்களோட பேசுவான், அதே போல விசுவாசிகளோட பேசுவான். பேசி பேசி அவர் கவனிக்காம போகும்போதுதான் தேவன் என்ன பண்ணுகிறார். ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் இப்படியா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நாம் கவனிக்குவோம் ஒரு வசனத்தை. நாளெல்லாம் அவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மை கரம் நீட்டி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். வாசிச்சு பாருங்க. 24வது வசனம் வாசிக்கிறோம். நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கல. கையை நீட்டி கூப்பிடுகிறார், கவனிக்கல. நாளெல்லாம் கூப்பிடுகிறார், கவனிக்கல. கவனிக்காம போனதுனாலதான் இந்த நாள் இந்த எங்க பாரு வியாதிகள், கொள்ள நோய்கள். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சனங்கள் பார்க்கணும்னா அவருடைய வார்த்தையை கவனிக்க, அவர் கூப்பிடுதலை கவனிக்க. மனாசையோடு ஜனங்களோடு தேவன் பேசி கவனிக்காம போனார். கவனிக்காம போனதுனால இன்னைக்கு பாருங்க, தேசத்துல மழை வராதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டிக்கிளை தேசத்துக்குள்ள வந்திருக்கிறது. இன்னும் கொள்ள நோய்கள் இன்னைக்கு எங்க கொள்ள நோய்களா இருக்கிறது. இந்த கொள்ள நோய் போகணும்னா நாம் மிகவும் தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. அந்த 33வது அதிகாரம் 4வது புஸ்தகத்துல 33வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க.
33வது அதிகாரத்துல பாருங்க, வாசிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கவனிக்காம போயிட்டார். அவர் கூப்பிடும்போது கவனிக்காம போகிறது, பேசும்போது கவனிக்காம போகிறது, கட்டளைகளுக்கு கவனிக்காம போகிறது. எவ்வளவு பெரிய பெருமை உள்ள ஜனங்கள் பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு கொள்ள நோய் வருவதற்கு முன்பாக தேவன் பேசி இருக்கிறார், ஜனங்களோட பேசி இருக்கிறார், ஊழியக்காரனோட பேசி இருக்கிறார், சபையோட பேசி இருக்கிறார். பேசியும் கவனிக்காததுனாலதான் தேசத்துல பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மழை பெறாதபடி அழைக்கப்பட்டிருக்கிறது. என்னமா இன்னைக்கு கொள்ள நோய் அனுமதித்து இருக்கிறார். தெய்வனுடைய அனுமதி இல்லாம கொள்ள நோய் வராது. அப்போ அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் முதலாவது தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, அதிலே வாசிக்கும் போது பாருங்க 12வது வசனத்தை சொல்கிறாரு, வாசிக்கும். இப்படி அவர் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கெஞ்ச வேண்டியது நிலைமை இருக்குது. இன்னைக்கு கெஞ்சிக்கிற காலம் வந்துச்சு. இப்போ கெஞ்சா விட்டா, இப்போ நம்மை தாழ்த்தா விட்டா, இன்னைக்கு மிகவும் தாழ்த்தா விட்டா, ஒரு காலம் வரும். யார் கெஞ்சினது? முதல் யாக்கோபு கெஞ்சி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளார். தாமதித்து ஏசா கெஞ்சினா, கண்ணீர் விட்டா, அழுதா, பிறகு அவன் நடந்ததை நடக்க முடியாம போனது. அப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்பாக இந்த நாள், இந்த கொள்ள நோய் ஆரம்பத்தில் நம்மை தாழ்த்தி இங்க பார்க்கும்போது அந்த 2 புத்தகத்துல நான் வாசிக்கும் போது பாருங்க, அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினான். நான் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு கெஞ்சணும். ஆண்டவருக்கு பெருமை பட்டு கேட்க கூடாது. தேவன் நாம் எப்படி இருந்த தேவன் நம்மை இப்படியா, அவருடைய பிள்ளையா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் ஊழியத்தை கொடுத்து, தகுதி இல்லாத நமக்கு ஊழியத்தை கொடுத்து, எல்லாராலும் தள்ளப்பட்ட பிசாசுக்கு அடிமைகளா இருந்த நம்ம தேவன் அவர் பிள்ளையின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் நாமத்தை நமக்காக தரிக்கும்படி கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நாம் எப்படியாவது சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் கூப்பிடும்போது எப்படியா கவனிக்கணும். நாம் கவனிக்காம போனா, இன்றைக்கும் இப்பொழுதும் நாம் கவனிக்காம போனா, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனா, இனி ஆண்டவர் என்றைக்கும் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். முதலாவது அலை என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. முதலாவது தடவையே நம்ம கெஞ்சணும், சபையா கெஞ்சணும், ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பப்படும். ஆண்டவரே என்று கெஞ்சணும். ஆண்டவர் அந்த கொரோனா அப்படியே நாம் ஆக்கினா, மறுபடியும் வந்திருக்குதுன்னா மறுபடியும் நமக்கு பெருமை இருக்கிறது அர்த்தம். எதிலெல்லாம் பெருமை? ஊழியக்காரன் என்ற ஒரு பெருமை. எதிலெல்லாம் ஜெபத்தில் ஒரு பெருமை. இல்லை, எதுல பெருமை? பார்க்கும்போது ஒரு அழைப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் என்ற அழைப்பு இருக்கிறது, தீர்க்கதரிசி என்ற அழைப்பு இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, சுவிசேஷகர் என்ற தேவன் அழைப்பு இருக்கிறாரு. அந்த அழைப்பு இல்லாதையே இன்னைக்கு பெருமை. ஆகியா நமக்கு எதிலெல்லாம் அந்த பெருமை இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து
அந்த சமூகத்திலே தாழ்த்தி சமூகத்துக்கு வரும்போதுதான் தேவன் என்ன செய்வாரா? ஆசிக்கு 13வது அதிகாரமா வாசித்தா தமிழ். அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பாத்தீங்களா? கர்த்தரே தேவன் என்று மனாசே அப்பதான் அறிந்தான். நீயும் நானும் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை தரித்த நாம் இன்றைக்கு நம்மை தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. இன்னும் கீழே நிதி இருக்கிறது. எப்போ ஆண்டவர் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவார் என்று இது முதல் பாயிண்ட்ல நாம் நிற்கிறோம். வெறும் ஒரு பாயிண்ட்ல தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. மிகவும் தாழ்த்த வேண்டியது. இன்றைக்கு மிகவும் மிக மிக தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. தாழ்த்தினா கீழே இன்னும் இருக்கு. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்லயே நான் குறிக்கிறேன். நமக்கு முதலாவது தாழ்மை தேவை. அப்பதான் ஆண்டவர் கிருபை அளிப்பார். பெருமை உள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்பார். இந்த தேசத்துல பெருமை உள்ளவர்கள் பெருகி கொண்டிருக்கிறதுனால தேசத்துல பார்க்கும்போது வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்க்கும்போது மழை வராதபடி வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகள் அனுப்பப்பட்டது. இப்ப பார்க்கும்போது கொள்ள நோய்கள் இருக்கிறது. அடுத்த அலை என்ன வரும்? பஞ்சம் வருகிறதோ இல்ல பூமி அதிர்ச்சி வருகிறதோ தெரியவில்லை. ஒரு காலத்துல இந்த பட்டணத்தை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத இருந்தது. இந்த பட்டணம் இப்ப பெருமையில் இருக்கிறது. எல்லாத்திலையும் பெருமை. இந்த பட்டணம் பணத்துல பெருமை, பில்டிங்ல பெருமை, வேலையில பெருமை, படிப்பில பெருமை, எல்லாத்திலையும் பெருமை. இந்த பட்டணம் ஒரு காலத்தில் ஏதேன் தோட்டம் போல இருந்தது. இப்பொழுது பார்த்தா சோதனை பட்டணத்தை போல இருக்கிறது. இந்த பட்டணத்தில் நீயும் நானும் இருக்கிறோம். நீயும் நானும் இந்த பெருமையை விட்டு தாழ்த்தினா தேவன் கெஞ்சிதலுக்கு இறங்குவாரா? விண்ணப்பத்தை கேட்டு தேவன் மறுபடியும் திரும்பி நம்மை ஆராதிக்கும்படிக்கு, மறுபடியும் நாம் ஜெபிக்கும்படிக்கு, மறுபடியும் சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு மூடப்பட்ட சபை கர்த்தர் திறந்தார். இப்ப மறுபடியும் மூடப்பட்டு இருக்கிறது. இது யாருக்கு கவலை? மேய்ப்பன்களுக்கு கவலை. மேய்ப்பனுக்கு, பிரதான மேய்ப்பனுக்கு எப்படி கவலையோ அப்படியே சபை மேய்ப்பனுக்கு கவலை இருக்குது. ஆடுகள் எங்க போகிறதோ, ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறதோ, ஆடுகளுக்கு மேய்ச்சல் இல்லையே, ஆடுகளுக்கு வசனம் இல்லையே, ஆடுகள் ஆராதிக்க முடியாது, ஆடுகளுக்கு உணர்வு இல்லாமல் போகவே என்று மேய்ப்பனுக்கு கவலை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது பாட்டு இதுல பார்க்கும்போது, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கவலை இருக்கிறது. என்ன கவலைன்னா சபைகளை குறித்து கவலை. இன்னைக்கு சபைகளை குறித்து கவலை இருக்கா? இல்லையே. அதுக்கு மாறாக 21வது உலக கவலை, 21வது அதிகாரம் 34வது வசனம். ஊழியக்காரர்களுக்கு உலக கவலை, விசுவாசிகளுக்கு உலக கவலை, உலக கவலை, கவலை, கவலை. சபைகளை குறித்து கவலை இல்லையே. ஆத்துமாக்களை குறித்து கவலை இல்லையே. எப்படி இன்றைக்கு தேவனுடைய கோபம் நாம் இருக்கோம்? இன்னைக்கு நாம் மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி, மீதி அங்க இருக்கிறது. பொல்லாத வழிகளை விடணும், ஒரு முகத்தை தேடணும், ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கிறது. அதில் நாம் மிகவும் தாழ்த்தி கெஞ்சினாலும் நாங்கள் தவறிட்டோம். நிறைய விஷயத்துல தவறிட்டோம். செவிகத்துல தவறிட்டோம், உபதேசத்துல தவறிட்டோம், சத்தியத்துல தவறிட்டோம். சபைகள் எல்லாம் தவறி கிடக்குது. இன்னைக்கு செவிக்காம தூங்கிட்டோம். ஜனங்களுக்கு, ஆத்மாக்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை. சரியான ஆகாரத்தை கொடுக்கணும்.
ஆகையால் இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி, இது ஒரு பிரசங்கத்துக்காக சொல்ல, இது நம்மை தாழ்த்துவதற்காக சொல்ல. என்னையோடு சேர்த்துதான் சொல்லுங்க. இனி இன்னிலிருந்து சபை செபிக்கணும், ஊழியக்காரர்கள் செபிக்கணும், நம்மை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணணும், வீடுகள் தோறும் செபிக்கணும். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததை போல இனி நடக்கணும். வீடுகள் தோறும் செபம், வீடுகள் தோறும் சுவிசேஷம், வீடுகள் தோறும் வசனம். இப்படி அப்போஸ்தலர் காலத்துல நடக்கிறதை போல வீடுகள் தோறும் செபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்டு கெஞ்சுதலுக்கு இறங்கி மறுபடியும் இந்த பட்டணத்துல மறுபடியும் சபைகளை திறந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த தேச பட்டணம் மறுரூபமாக்கும்படிக்கு முதலாவது நாம் மறுரூபமாகும் போது அப்போ இந்த பட்டணம் மறுரூபமாகும், பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மறுரூபமாகும், தேசம் மறுரூபமாகும். அப்படியே தேசமா இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் தீ பற்றி எரியும். எழுப்புதல் தீ பற்றி எரியணும்னா நாம் முதலாவது நம்மை தாழ்த்தணும். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்க நாமத்தை தரித்த சிறந்த பாரா, உங்க நாமத்தை தரித்திருக்கிறோம்ப்பா. உண்மையே எங்களுக்காக சிறுவி பாவ மனுஷனை காட்டி உண்மையே தரித்திருக்கும்படிக்கு கருவாறு சிறுவிகள் எங்களுடைய சாயலை சிறுவிகள் அழித்து உங்களுடைய சாயல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. உங்க நாமத்தையே எங்களுக்காக தரித்து கொடுத்திருக்கிறீங்க. ஆகையால் இந்த நாள் எங்களை மிகவும் தாழ்த்துகிறோம். எங்க தேசத்துக்கு நீங்க இறங்கும்படிக்கு, தேசத்துக்கு சேவத்தை தரும்படிக்கு சபை முழுவதும் ஜெப ஆள் ஊற்றப்படுவதற்காக, விண்ணப்பத்தினால் ஊற்றப்படுவதற்காக இன்றைக்கு எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜனங்களுடைய வீடுகளுடைய பிரசனம், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காருடைய ஆண்டவரை குடும்பங்களில் தேவ பிரசனம், தேவ பிரசனத்தை இழக்கக்கூடாது, தேவ சமூகத்தை இழக்கக்கூடாது. தேசத்துல தேவ சமூகம் தேவ பிரசனம் இல்லாத போதுதான் கொள்ள நோய் அனுமதிக்கிறது, ஆண்டவரே பஞ்சங்கள் வருகிறது. சம்பவிக்க போகிற எல்லாத்துக்குள்ளும் தப்பித்து முன்னாடி நிற்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென்.